இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். யோ, கோர்ட்டுக்கு நாளைக்கு அந்த அக்யூஸ்ட கூட்டிட்டு போகணும் தெரியும்ல? ஆமா சார். அப்புறம் ஈவினிங் அந்த மார்க்கெட் பக்கம் போய் அங்க என்ன கேஸ்? ஓகே சார். யோ, என்ன கேஸ்யா? சார் என் குழந்தைய காணோமா சார்? போட்டோ டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போக சொல்ல வேண்டியதானே? சார், என் பொண்ணுக்கு 11 வயசு சார். நாங்களே அவளை காணோன்னு தவிச்சிட்டு இருக்கோம் சார். மேடம், புள்ளி விவரப்படி 1 மணி நேரத்துக்கு 8 குழந்தைங்க இந்தியாவில் காணாம போகுது. மத்தவங்களை விட பெத்தவங்க நீங்க தான் பொறுப்பா இருக்கணும். தப்புதான் சார், ஏன் தப்புதான். என் குழந்தைய நான் நல்லா பார்த்திருக்கணும். ஏன் தப்புதான் சார். சரி சரி, ரைட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நாங்க பண்றோம். தம்பி, ஸ்டேஷனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போப்பா. சரி சார். போமா, ரைட்டர் கிட்ட எழுதி கொடு. சரிங்க சார். யோ சார், நான் ஈவினிங் நீ கண்டிப்பா போனாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்னத்த பாரதி, என்ன சொன்னாங்க? மனு, என்ன தாண்டா சொன்னாங்க? போமா, இவங்கள பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப அசால்ட்டா இருக்காங்கம்மா. இப்ப என்ன தாண்டா பண்றது? நமக்கு தேவைன்னா நாம தாமா இறங்கி தேடணும். இவங்கள நம்பிட்டு இருந்தா அவ்வளவுதான். மாமா, நம்ம வேணா ஆதி அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அவர் தான் அன்னைக்கு நம்ம எல்லாரையும் அந்த ரவுடிஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரே. அவர்கிட்ட சொல்லு மாமா, ஆதி அங்கிள் வந்தா கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. பாரதி, ஏன் யோசிக்கிற? இவன் சொல்றதும் கரெக்ட் தானே. எப்பவும் தமிழுக்கும் இவனுக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆதி காப்பாத்திருக்கான்ல. இன்னைக்கு அவன் வந்தானா கண்டிப்பா தமிழை காப்பாத்திருவான் பாரதி. ஏன் மனோ, ஆதிக்கு போன போடு. சொல்றேன்ல, போன போடுறா. The number you dialed is not a working number. Please check the number and dial again. என்னக்கா இப்படி வருது? ஒருவேளை நம்பரை மாத்திட்டாரா? என் பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, அவ இருக்காளோ இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ கடவுளே, தமிழ் நீ எங்கடா இருக்க? பாரதி, எழுந்து வா. வா பாரதி. பாரதி, அழாதம்மா, அழாத. அக்கா, கிடைச்சிருவாக்கா, வாக்கா.